ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரீம் ஹவுஸ் சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடு பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாநகராட்சியில் பழைய கரூர் ரோட்டில் அமைஞ்சிருக்கு. ஜிடிஎன் காலேஜுக்கு பக்கத்தில் தான், நியர்பையாக தான் நண்பர்களே இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் இருக்கும் நண்பர்களே. இந்த வீட்டோட ஃப்ரண்ட்டில் நமக்கு ரோடு பேஸ்ன்னு பார்த்திங்கன்னா 30 அடி தார் சாலை ப்ளஸ் நமக்கு ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டியோட சூப்பராகவே வந்து அமைஞ்சிருது. அதே போல் இந்த வீடு பார்த்திங்கன்னா நார்த்து ஃபேஸிங்கில் 2 BHK காம்பேக்ட் ஹவுஸ் தான் நண்பர்களே. அதே போல் நமக்கு மெயின்டெனன்ஸ்க்காக சுற்றிலுமே 3/4 அடி இடம் விட்டு கட்டியிருக்காங்க. இந்த வீட்டோட எலிவேஷன் பார்த்திங்கன்னா நமக்கு சிம்பிளாகவே அழகான முறையில் அமைஞ்சிருக்கு. அதே போல் டெரஸு போகக்கூடிய ஸ்டெப்ஸில் எம்எஸ்ஐ யூஸ் பண்ணி நம்ம ஹேண்டில் அமைச்சு கொடுத்துருக்குறது இன்னுமே இந்த வீட்டுக்கு அழகாகவே அமைஞ்சிருக்கு நண்பர்களே. இந்த வீட்டோட கார் பார்க்கிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு 10க்கு 16 அப்படிங்கிற சைஸில் நல்ல ஒரு பெரிய கார் பார்க்கிங் கிடச்சிருது. அதே போல் கார் பார்க்கிங்லேயே நமக்கு சம்பும் போர்வெல்லும் அமைஞ்சிருது நண்பர்களே. இந்த வீட்டோடைய ராஜநல்ல டோர்னு பார்த்திங்கன்னா தேக்குட்டு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே போல் ஹால் அளவு பொறுத்த வரைக்கும் நமக்கு 16க்கு 16 அப்படிங்கிற சைஸில் நல்ல ஒரு பெரிய ஒரு ஹால் கிடச்சிருது. அதே போல் ஹால்லேயே வந்து நமக்கு இன்டீரியர் ஒர்க் பண்ணி நமக்கு ஒரு டிவி யூனிட்டும் அமைச்சு கொடுத்துருக்காங்க நண்பர்களே. அதே போல் ஹால்லேயே நமக்கு இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா லைட் ஃபேன் ஃபிட்டிங்கில் நமக்கு சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட கிச்சன் அளவுன்னு பொறுத்த வரைக்கும் நமக்கு 10க்கு 10 அப்படிங்கிற சைஸில் நல்ல ஒரு பெரிய கிச்சன் கிடச்சிருது. அதே போல் இன்டீரியர் ஒர்க்லாம் பண்ணி நமக்கு மாடர்னார் கிச்சனாகவே ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. வால் டைலும் பார்த்திங்கன்னா நமக்கு 7 அடி ஹைட்டுக்குமே சூப்பராகவே ஒட்டி கொடுத்துருக்காங்க. அதே போல் கிச்சனில் நம்ம கிச்சன் டாப் பார்த்திங்கன்னா கிரானைட்டை யூஸ் பண்ணி அழகாகவே க்ளோசிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டுடைய செகண்ட் பெட்ரூம் பார்த்திங்கன்னா நமக்கு 10க்கு 10.5 அப்படிங்கிற சைஸில் நல்ல ஒரு பெரிய ரூம் கிடச்சிருது. அதே போல் ரூம்லேயே நமக்கு இன்டீரியர் ஒர்க் பண்ணி இன்டீரியர் ஒர்க் பண்ணி சூப்பராகவே அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டுடைய அட்டாச் பாத்ரூம் பார்த்திங்கன்னா நமக்கு வெஸ்டர்ன் டைப்பில் வால் டைல் ஃப்ளோரிங் டைல்லாம் ஒட்டி நமக்கு சூப்பராகவே பார்க்க ஒரு ஹை லுக்காகவே அமைஞ்சிருது. வீட்டுடைய மாஸ்டர் பெட்ரூம் பார்த்திங்கன்னா 10க்கு 16 அப்படிங்கிற சைஸில் நல்ல ஒரு பெரிய பெட்ரூம் சூப்பராகவே நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதே போல் ரூம்லேயே நமக்கு காற்றோட்ட வசதிக்கு ஏற்ற போல் 4க்கு 4 அப்படிங்கிற சைஸில் ஜன்னல்கள் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த ரூமுடைய அட்டாச் பாத்ரூம் பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் டைப்பில் நமக்கு வால் டைல் ஒட்டி சூப்பராகவே அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டில் நமக்கு செலவுன்னு பார்த்திங்கன்னா நமக்கு டாக்குமெண்ட் செலவு, போர் மோட்டார் செலவு ப்ளஸ் இபி செலவு மட்டும்தான் நண்பர்களே. மற்றபடி நமக்கு லைட் ஃபேன் இன்டீரியர் ஒர்க் எல்லாமே நமக்கு ஃபுல் ஃபினிஷ் பண்ணி ரெடியாக சேலுக்கு வந்திருக்கு நண்பர்களே. டெரஸுக்கு போகக்கூடிய ஸ்டெப்ஸு கீழே பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு காமன் ரெஸ்ட் ரூமும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதே போல் ஸ்டெப்ஸில் நமக்கு எம்எஸ்ஐ யூஸ் பண்ணி ஹேண்டிலும் அமைச்சு கொடுத்துருக்காங்க நண்பர்களே. இந்த வீட்டுக்கு வாட்டர் சோர்ஸுக்காக நமக்கு மேலே 1000 லிட்டர் கெப்பாசிட்டியில் ஒரு சின்டெக்ஸும் அமைச்சு கொடுத்துருக்காங்க நண்பர்களே.